அப்படிங்கிறது கொஞ்சம் பிரபலமாயிட்டு வருது. அந்த முறையை வந்து கல்யாண வீட்டில் போடணும் அப்படின்னு சொல்ல போது நான் கேட்ட வார்த்தை என்னென்னா, முடியாதவங்க, அதாவது மூட்டு வலி வந்தவங்கெல்லாம் எப்படி உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டப்போ, முடியாதவங்க சேர் போட்டு உட்காந்து சாப்பிட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கணவர் வீட்டு பெரியவங்க சொல்லி என்ன வாயடைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, இந்த இந்த முறை இப்போ எங்கே போனாலும் இதே முறைகள் தான் இருக்குது. ஒன்றா வந்து தட்டு எடுத்துகிட்டு கையேந்தி போய் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அல்லது உணவு பரிமாறுற இடங்களில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது. அதாவது ஒரு பந்தி முடியறதுக்கு முன்னாலேயே பின்னால் காத்துட்ருக்காங்க. அதாவது நம்ம உணவு சாப்பிட்றத பின்னால் நின்று காத்துட்ருக்கும்போது நம்மளால உணவே சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவசர அவசரமாக சாப்பிட்ற மாதிரியோ, அல்லது சீக்கிரம், அதாவது வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே நம்ம வந்து சீக்கிரம் எழுந்துக்கிற மாதிரி இருக்குது. மனிதன் எப்பொழுது வந்து இந்த மாதிரி இந்த பண்பாட்டை கொண்டு வரான்? அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எதுக்கு இந்த பண்பாடு வருது அப்படின்னா, ஒன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காகவும், அல்லது எல்லோரும் மகிழ்வாக இருக்கணும் அப்படிங்கிற தருணங்களில் தான் இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து உண்ற பழக்கத்தை வந்து கொண்டு வராங்க. நீங்கள் எப்படி உண்ணக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் உண்பதற்கு என்பது ஒரு இலக்கணம் வச்சுருக்காங்க நம்மளுடைய தமிழ் மருத்துவ முறையில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சாப்பிடும்போது எப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. அதாவது கிடந்துண்ணார், நின்றுண்ணார், வெள்ளிடையும் உண்ணார், சிறந்து மிக உண்ணார், கட்டின்மேல் உண்ணார், இறந்துண்ணும் திண்ணற்க நின்று அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, கிடந்துண்ணார் படுத்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது, நின்றுண்ணார் நின்றுக்கிட்டு சாப்பிடக்கூடாது, அதே போல் வெள்ளிடையும் உண்ணார். அதாவது வந்து இப்போ ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கும்போது அப்படியான தருணங்கள்லேயும், அல்லது பார்க்கும் மாதிரி இடங்கள் ஓப்பனாக பிறந்த வெளியில் நின்றும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே போல் சிறந்து மிக உண்ணார், உங்களுக்கு பிடிக்கக்கூடிய உணவாக இருக்கிறது என்பதற்காக அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அதே போல் கட்டின் மேல் உண்ணார், கட்டல் மேலே உட்காந்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே போல் இறந்துண்ணும் திண்ணற்க நின்றுங்கிறாங்க. நம்ம வந்து இறந்து வாங்குகிறோம், அதாவது கை நீட்டி வாங்குகிறோம் இல்லையா, யாசகம் வாங்குகிற உணவாக இருந்தாலும் கூட திண்ணற்க நின்று அப்படிங்கிறாங்க. அதாவது நின்று சாப்பிடாத அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், பஃபே சிஸ்டத்தில் யாசகம் வாங்குற மாதிரி தான் போய் தட்டில் போய் நம்ம நின்று வாங்குகிறோம். அதை கூட திண்ணற்க நின்றுங்கிறாங்க. எங்களுடைய சித்த மருத்துவத்தில் கூறப்பட்டிருக்கிற கருத்துக்கள் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா, எப்படியும் இந்த பண்பாடு ஒரு காலத்தில் மாறப்போகுதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இதெல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிதறுகளுக்கு நன்றி, வணக்கம்.